1967ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் நடிப்பில் உருவாகவிருந்த ரகசிய போலீஸ் 115 படத்திற்கு கதாநாயகி தேடும் படலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான PR பந்துலு தனது நண்பரின் மகள் ஒருவரை மேக்கப் டெஸ்ட் எடுப்பதற்காக அன்று வரச் சொல்லியிருந்தார். ஒப்பனை கலைஞரான பீதாம்பரம் அந்த பெண்ணுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மேக்கப் டெஸ்ட் செய்வதற்கு எம்ஜிஆர் வரப்போகிறார் என்று பீதாம்பரம் சொல்ல ஒரு மெல்லிய பதற்றம் அந்த பெண்ணிடம் ஒட்டிக்கொண்டது. சிறு வயதிலிருந்தே அந்த பெண்ணுக்கு எம்ஜிஆர் என்றால் கொள்ளை பிரியம். 4 வயதாக இருக்கும் போதே நான் எம்ஜிஆரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று எம்ஜிஆரிடமே போனில் சொன்ன ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சிறு வயதில் எம்ஜிஆரிடம் அப்படி குறும்புத்தனமாக விளையாடிய அந்த சிறுமி வளர்ந்து எம்ஜிஆருக்கு நாயகியாக நடிக்க மேக்கப் டெஸ்டுக்கு வந்திருந்தார். அப்போது அந்த பெண்ணுக்கு வயது 14. மிகவும் இளம் வயதாக இருந்ததால் அப்போது எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கை நழுவி போனது. ஆனால் பின்னாளில் இசை, நாட்டியம், நடிப்பு என பல கலைகளில் தேர்ந்த ஒரு நடிகையாக உருவெடுத்த அவர் தென்னிந்திய சினிமா ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தார். அந்த நடிகை ஸ்ரீவித்யா. 1953 ஜூலை 24 அன்று ML வசந்தகுமாரி, விகடம் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியரின் மூத்த மகளாக பிறந்தார் ஸ்ரீவித்யா. அன்றைய காலகட்டத்தில் கர்நாடக இசை உலகில் கோலொற்றிக் கொண்டிருந்த கலைஞர்களில் ஒருவர் ML வசந்தகுமாரி. கையில் ஏராளமான கச்சேரிகளை வைத்துக் கொண்டு குழந்தைக்கு பாலூட்டக்கூட நேரமின்றி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் MLV. அம்மாவின் நெருக்கம் அப்போது ஸ்ரீவித்யாவுக்கு மிக அரிதாகவே கிடைத்தது. அதனால் தனது பக்கத்து வீட்டிலிருந்த லலிதா, பத்மினி, ராகினி சகோதரிகளிடம் ஒட்டிக்கொண்டார் சிறுமியான ஸ்ரீவித்யா. பள்ளி விடுமுறை நாட்களில் அவர்களோடு படப்பிடிப்புக்கு சென்று வேடிக்கை பார்ப்பது சிறுமி ஸ்ரீவித்யாவின் வழக்கமாக இருந்தது. ஸ்ரீவித்யாவின் கதை பேசும் கண்கள் பத்மினிக்கு மிகவும் பிடித்து போனது. அழகான கண்களே நடனத்துக்கு ஆதாரம் என்பதால் ஸ்ரீவித்யாவுக்கு பரதநாட்டியத்தை பயிற்றுவிக்க விரும்பினார் பத்மினி. அதற்காக MLVயிடம் பேசிய பத்மினி, உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இசைக்கலைஞர்கள் தானே, ஸ்ரீவித்யா மட்டும் நடனக்கலையின் பக்கம் வரட்டுமே என்று கேட்டார். MLVயும் அதற்கு ஒப்புக்கொள்ள பரதத்தின் பக்கம் திரும்பினார் ஸ்ரீவித்யா. நடனம், பாட்டு இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, லலிதா, பத்மினி, ராகினியுடன் படப்பிடிப்புக்கு சென்று வந்த ஸ்ரீவித்யாவுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. கலை குடும்பத்தின் வாரிசு என்பதால் சினிமா வாய்ப்பு கிடைப்பது ஸ்ரீவித்யாவுக்கு சிரமமானதாக இருக்கவில்லை. 1967 திருவருட்செல்வர் திரைப்படத்தில் ஒரு நடன காட்சியில் முதலாக திரையில் தோன்றினார் ஸ்ரீவித்யா. அதன் பிறகு 3 எழுத்து, நீலகிரி எக்ஸ்பிரஸ் என தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்தார். அப்போது மலையாள திரையுலகம் ஸ்ரீவித்யாவுக்கு முதலாக கதாநாயகி அந்தஸ்தை கொடுத்தது. 1969 வெளியான சட்டம்பி காவல எனும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகி ஆனார் ஸ்ரீவித்யா. அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த போது ஸ்ரீவித்யாவுக்கு வயது 16. படத்தின் கதாநாயகனான சத்யனுக்கு வயது 57. அத்தனை துணிச்சலாக களமிறங்கி திரையில் தன்னை நிலைநிறுத்திய ஸ்ரீவித்யாவுக்கு தமிழ் மற்றும் மலையாளத்தில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரத் தொடங்கின. ஸ்ரீவித்யா நடிக்க தொடங்கிய அந்த காலகட்டத்திலேயே அவரை பெண் கேட்டு பலரும் அணுகத் தொடங்கினர். அப்படி வந்த ஒரு வரனை ஸ்ரீவித்யாவின் தந்தைக்கு மிகவும் பிடித்து போனது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் பேரனான அவர் அமெரிக்காவில் விஞ்ஞானியாக பணிபுரிந்து வந்தார். விடுமுறையில் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த அவர் திருமணம் செய்து கொண்டு மனைவியை தன்னோடு அழைத்துச் செல்லும் முடிவில் இருந்தார். ஆனால் அப்போதுதான் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்த ஸ்ரீவித்யாவுக்கு உடனே திருமணம் செய்து வைக்க வேண்டுமா என்ற தயக்கம் MLVக்கு இருந்தது. அந்த சூழலில் மணமகனை மட்டும் தன் வீட்டிற்கு நேரடியாக வரச் சொன்னார் ஸ்ரீவித்யா. அவரிடம் தனது நிலையை எடுத்துச் சொன்ன ஸ்ரீவித்யா, திருமணம் தொடர்பாக பேசி உறுதி செய்து கொள்ளலாம் என்றும் 4 ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் சொன்னார். ஆனால் அதனை மணமகன் வீட்டார் ஏற்கவில்லை. அதனால் அத்தோடு அந்த திருமண பேச்சு நின்று போக ஸ்ரீவித்யாவின் சினிமா வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது.
1971 பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளியான 100க்கு 100 திரைப்படம் ஸ்ரீவித்யாவுக்கு நடிப்பதற்கான வாய்ப்பையும் நல்ல நடிகை என்ற பெயரையும் பெற்றுத் தந்தது. தனது கல்லூரி பேராசிரியரை காதலிக்கும் மாணவியின் கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீவித்யா பாலச்சந்தரின் கைவண்ணத்தில் உருவான அந்த கதாபாத்திரத்தை தத்ரூபமாக திரையில் பிரதிபலித்தார். 1973 மலையாளத்தில் வெளியான செண்ட எனும் திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த படத்தில் ஸ்ரீவித்யா ஏற்று நடித்திருந்த சுமதி எனும் கதாபாத்திரம் அவரது மனதுக்கு மிகவும் நெருக்கமான கதாபாத்திரங்களில் ஒன்றாக இடம் பிடித்தது. செண்ட படத்தின் வெற்றியால் மலையாளத்தில் பிரபலமான நாயகிகளில் ஒருவரானார் ஸ்ரீவித்யா. தமிழில் வெள்ளி விழா, சொல்லத்தான் நினைக்கிறேன் என தனது படங்களில் அடுத்தடுத்து ஸ்ரீவித்யாவை இடம்பெறச் செய்தார் பாலச்சந்தர். தமிழ் சினிமாவில் ஸ்ரீவித்யா அறிமுகமாகி 5 ஆண்டுகளுக்கு பின்பே அவருக்கு கதாநாயகி அந்தஸ்து கிடைத்தது. 1972 ஜெய்சங்கரின் நடிப்பில் வெளியான டெல்லி டு மெட்ராஸ் படத்தில் கதாநாயகியானார் ஸ்ரீவித்யா. ஆனால் அவர் நடித்த படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெறாததால் தொடர்ந்து கதாநாயகியாக நடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் காரைக்கால் அம்மையார் படத்தில் இடம்பெற்ற ஸ்ரீவித்யாவின் அற்புதமான நடன காட்சி எல்லோராலும் பாராட்டப்பட்டது. அடுத்தடுத்து படங்களில் நடித்தாலும் தமிழில் தனக்கென ஒரு வெற்றி படம் வரவில்லையே என்பது ஸ்ரீவித்யாவின் ஏக்கமாக இருந்தது. அப்போது ராசியில்லாத நடிகை என்று ஸ்ரீவித்யாவின் மீது ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டது. ஆனால் சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி. கதாநாயகன், கதாநாயகி, இயக்குனர், ஒளிப்பதிவாளர் என பலரது உழைப்பு ஒருங்கிணையும் இடத்தில் ஒரு படத்தின் தோல்விக்கு நடிகை மட்டுமே எப்படி பொறுப்பாவார் என்று கேள்வி எழுப்பினார் ஸ்ரீவித்யா. இத்தனைக்கும் தமிழ் திரையுலகில் நடனம், பாட்டு, நடிப்பு என பன்முக திறமை கொண்ட மிகச்சில நடிகைகளில் ஒருவர் ஸ்ரீவித்யா. படப்பிடிப்புகளுக்கு தனது தாயாருடன் வரும் நடிகைகளுக்கு மத்தியில் தனியாகத்தான் வருவார் ஸ்ரீவித்யா. MLV அப்போது நிறைய இசை கச்சேரிகளை செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். அதனால் உன்னுடைய கால்ஷீட் தேதிகளை நீயே பார்த்துக்கொள், உன்னுடைய தயாரிப்பாளர்களிடம் நீயே பேசிக்கொள், உனக்கு என்ன கதாபாத்திரம் வேண்டுமென்று நீயே முடிவு செய்து கொள் என்று தன் மகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார் MLV. அந்த சுதந்திரம்தான் அபூர்வ ராகங்கள் போன்ற படத்தை தைரியமாக ஒப்புக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. அபூர்வ ராகங்கள் படத்தில் தன்னை விட 5 வயது மட்டுமே குறைந்த ஜெயசுதாவின் அம்மாவாக ஒரு நடுத்தர வயது பெண் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த போது ஸ்ரீவித்யாவுக்கு வயது 22. பின்னாளில் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்த ரஜினிக்கு முதல் கதாநாயகியாகவும் கமலின் காதலியாகவும் அந்த படத்தில் நடித்து அசத்தியிருந்தார் ஸ்ரீவித்யா. 8 ஆண்டுகள் கழித்து தமிழ் திரையுலகில் ஸ்ரீவித்யா எதிர்பார்த்த அந்த வெற்றி அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலமாக வாய்த்தது. உணர்வுகளை கடத்தும் மின்சார கண்கள், நினைவுகளில் சுழலும் நீண்ட கருங்கூந்தல், பக்கத்து வீட்டு பெண் போன்ற பாந்தமான முகம், சொக்க வைக்கும் சாந்தமான குரல் என அதுவரை தமிழ் சினிமா காணாத கலவையாக தோன்றிய ஸ்ரீவித்யாவை அனைத்து தரப்பு ரசிகர்களும் கொண்டாடத் தொடங்கினர். ஸ்ரீவித்யாவின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது ஒரு கொண்டாட்டமான காலகட்டமாக அமைந்தது. சொல்லத்தான் நினைக்கிறேன், உணர்ச்சிகள், அபூர்வ ராகங்கள் என அடுத்தடுத்து கமலுடன் இணைந்து நடித்த ஸ்ரீவித்யாவுக்கு கமல் மீது காதல் பிறந்தது. கனவு தொழிற்சாலையில் ஒரு பெரிய இடத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற முனைப்போடு அப்போது களமாடிக் கொண்டிருந்த கமலுக்கு ஸ்ரீவித்யா புதிய நம்பிக்கையை கொடுத்தார். தமிழ் சினிமாவின் அபூர்வ ராகமாக அந்த நட்சத்திர காதல் மலர்ந்தது. இருவரும் திருமண பந்தத்தில் இணைவதென முடிவெடுத்தனர். ஆனால் அதுவரை ஒரே சீராக சென்று கொண்டிருந்த ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையை திசையறியாத பட்டத்தின் பயண வரைபடத்தை போல கிறுக்கி போட்டது அந்த காதல். இரு குடும்பத்தினருமே பரஸ்பரம் அறிந்தவர்கள் என்பதால் இருவரது காதலுக்கும் பெரிதாக இடையூறுகள் ஏதும் இல்லை. ஆனால் MLV மட்டும் அதில் ஒரு மாற்று கருத்தை கொண்டிருந்தார். அதனால் கமலை நேரடியாக அழைத்து பேசினார் ஸ்ரீவித்யாவின் தாயார். இருவருக்குமே சினிமாவில் அது முளைவிடும் காலம். வளர வேண்டிய பருவத்தில் வாழ்க்கையில் இணைவது எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு பாதகமாக மாறும் என்பதை விளக்கினார்.
இருவருமே தங்களது வாழ்க்கை பயணத்தில் இன்னும் பலரை சந்திக்க நேரிடும். அப்போது தாங்கள் தவறு செய்து விட்டதாக உணர்ந்தால் அந்த திருமணம் தோல்வியில் முடிந்து விடுமே என்று தான் பயப்படுவதாக சொன்னார். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எடுத்துரைத்தார். அந்த கருத்தில் கமலுக்கு உடன்பாடு இல்லாமல் போனது. அதனால் அந்த திருமண பேச்சு அத்தோடு முடிவுக்கு வந்தது. திடீரென்று தன் முன்னே தோன்றி என்ன வரம் வேண்டுமென்று கேட்ட கடவுள் எதுவும் தராமலேயே மறைந்து விட்டதைப் போல ஏமாற்றமடைந்தார் ஸ்ரீவித்யா. மனதளவில் நொறுங்கிய ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு மாறுதல் தேவை என்பதை உணர்ந்த எம்எல்வி 2 மாதங்கள் அமெரிக்க பயணம் செல்ல முடிவெடுத்தார். அமெரிக்காவில் எம்எல்வியின் இசையும் ஸ்ரீவித்யாவின் நடனமும் இணைந்து பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தின. அங்கும் ஏராளமானோர் ஸ்ரீவித்யாவை மணந்து கொள்ள விரும்புவதாக சொல்லி எம்எல்வியை அணுகினர். பெரும் பொறுப்பிலிருந்த பொறியாளர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் என நீண்ட அந்த பட்டியலை அப்படியே தள்ளி வைத்து விட்டார் ஸ்ரீவித்யா. அமெரிக்காவில் ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அங்கு எதிர்பாராத விதமாக ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் சென்னையில் ஸ்ரீவித்யாவை பெண் கேட்டு வந்த நாமக்கல் கவிஞரின் பேரர். அங்கு தன் மனைவியோடு வந்திருந்த அவர் ஸ்ரீவித்யாவை தன் மனைவிக்கு அறிமுகப்படுத்தினார். ஒரு வெற்றிகரமான திருமணமும் தோல்விகரமான காதலும் சந்தித்த அந்த நிகழ்வை கண்டு தனக்குள் சிரித்துக் கொண்டார் ஸ்ரீவித்யா. சென்னை திரும்பிய பின்னர் தமிழ், மலையாளம் என வரிசை கட்டி நின்ற திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் ஸ்ரீவித்யாவின் சிந்தனையை சிதறவிடாமல் இழுத்துச் சென்றன. 1976 வெளியான தீக்கனல் என்ற மலையாள படத்தில் நடித்தார் ஸ்ரீவித்யா. அப்போது அந்த படத்தின் தயாரிப்பாளரான ஜார்ஜ் தாமஸ் என்பவரோடு நட்புறவு ஏற்பட்டது. படப்பிடிப்பின் போது ஸ்ரீவித்யாவை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார் ஜார்ஜ் தாமஸ். இப்படியெல்லாம் கூட ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியுமா என பிரமிப்பில் ஆழ்ந்தார் ஸ்ரீவித்யா. உண்மையில் தன் தாயின் கரிசனத்தை கூட அதிகம் கண்டதில்லை ஸ்ரீவித்யா. பிரபலங்களின் வாரிசுகள் அனுபவிக்கும் இருள் சூழ்ந்த பக்கம் அது. அவரை நான் எம்எல் வசந்தகுமாரியாகத்தான் பார்த்திருக்கிறேன், அம்மாவாக காணும் பாக்கியம் எனக்கு அதிகம் கிட்டவில்லை என ஸ்ரீவித்யாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதனால் ஜார்ஜ் தாமஸின் அணுகுமுறை ஸ்ரீவித்யாவுக்கு ஆறுதலை கொடுத்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தன்னை தேடி வந்த எந்த காதலுக்கும் இடம் கொடுக்கவில்லை ஸ்ரீவித்யா. அதற்கு காரணம் ஸ்ரீவித்யாவின் மனதில் அடி ஆழத்தில் தேங்கி கிடந்த கமல் மீதான காதல். உறைந்த நிலையிலிருந்த அந்த காதல் உடைந்து போவதற்கும் ஒரு காலம் வந்தது. அப்போது இடியென வந்த ஒரு செய்தி ஸ்ரீவித்யாவின் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்து போட்டது. நடன கலைஞரான வாணி கணபதியை கமல்ஹாசன் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்ற அந்த செய்தி ஸ்ரீவித்யாவுக்கு மிக பெரும் ஏமாற்றமாக அமைந்தது. என்றாவது ஒரு நாள் தன் காதல் கைகூடும் என்ற கனவு அன்று கலைந்து போனது. தான் உருகி உருகி காதலித்த ஒருவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றார். தன்னாலும் அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அல்லவா என்று எண்ணத் தொடங்கினார் ஸ்ரீவித்யா. எங்கேனும் ஒரு வெளிச்சம் தெரியாதா என்ற தேடலில் ஸ்ரீவித்யா உழன்று கொண்டிருந்த அந்த இருள் பொழுதில் அவரை தேடி வந்தார் ஜார்ஜ் தாமஸ். ஸ்ரீவித்யாவிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். எந்தவித தயக்கமோ மறுப்போ இன்றி உடனே ஒப்புக்கொண்டார் ஸ்ரீவித்யா. ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவெடுத்த போது ஸ்ரீவித்யாவின் குடும்பத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. திரைத்துறை மற்றும் நண்பர்கள் வட்டாரத்திலும் ஜார்ஜ் உங்களுக்கு பொருத்தமானவர் அல்ல என்று பலர் எச்சரித்தனர். ஆனால் விதி விரித்த வலையிலிருந்து விடுபட மறுத்தார் ஸ்ரீவித்யா. ஜார்ஜ் தாமஸ் மீது தான் கொண்ட காதலுக்காக குடும்பத்தை விட்டு வெளியேறினார். கிறித்தவராக மதம் மாறினார். பம்பாயில் உள்ள தேவாலயம் ஒன்றில் அவர்களது திருமணத்தை நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்போது வரை ஸ்ரீவித்யாவின் குடும்பத்தினர் யாரும் அவரது திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் திருமணத்திற்கு யாரும் வரவில்லை. 1978 ஜனவரி 19 அன்று பம்பாயில் மணப்பெண் கோலத்தில் இருந்த ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு சீட்டு வந்தது. அதில் இருந்த தகவலை படித்து கண்கள் குளமானார் ஸ்ரீவித்யா. மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக தான் வந்திருப்பதாகவும் தாய் வீட்டு சீதனத்தை கொடுப்பதற்கு தன்னை உள்ளே அனுமதிக்குமாறும் அந்த துண்டு சீட்டில் எழுதியிருந்தார் எம்எல்வி. உடனே அவரை அழைத்து வரச் செய்தார் ஸ்ரீவித்யா.
திருமண புடவை, நகைகள் என தன் சார்பாக கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்துவிட்டு கனத்த இதயத்தோடு மகளை ஆசீர்வதித்த எம்எல்வி அடுத்த நொடியே அங்கிருந்து வெளியேறினார். திருமணத்திற்கு பிறகு மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்த ஸ்ரீவித்யா ஒரு ஹோட்டலில் தங்கி வீடு தேடிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு அடுத்தடுத்து மலையாள திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்தன. அதனால் கேரளாவிற்கே சென்று விடலாம் என்ற முடிவிற்கு வந்தார். மலையாள மண்ணில் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் ஸ்ரீவித்யா. அதன் பிறகுதான் ஜார்ஜ் தாமஸ் பற்றிய பல உண்மைகள் ஸ்ரீவித்யாவுக்கு தெரிய வந்தன. அவர் உண்மையில் ஒரு தயாரிப்பாளர் அல்ல, ஒரு பினாமி என்பதும் அவருக்கு ஏராளமான கடன்கள் இருப்பதும் தெரிய வந்தபோது அதிர்ந்து போனார் ஸ்ரீவித்யா. கணவரது கடன்களை அடைக்க தொடர்ந்து படங்களில் நடிக்க தொடங்கினார். உண்மையான அன்பை மட்டும் கொடுத்தால் போதும், அவர்களுக்கு என் உயிரை கூட தருவேன் என்பதுதான் உறவுகளை பற்றிய ஸ்ரீவித்யாவின் தாரக மந்திரம். ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த உண்மையான அன்பு எதிர்பார்த்த நபரிடமிருந்து கிடைக்காமல் போனது. அத்தனை ஆறா சோகத்திலும் தன் தொழிலின் மீது தீரா காதலோடு இருந்தார் ஸ்ரீவித்யா. அதற்கு ஒரு வகையில் காரணமாக இருந்தவர் அவருடைய தாயார் எம்எல்வி தான். சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழும்போது அம்மா எப்படி அழாமல் இருக்கிறார் என ஸ்ரீவித்யாவுக்கு தோன்றும். அதை அவரிடம் கேட்கவும் செய்வார். அப்போது அழுதால் தொண்டை பாதிக்கப்படும், அதனால் பாடுவது சிரமமாகும். கலைஞர்கள், பொது சொத்தை போன்றவர்கள் நம் வாழ்க்கையை மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். மக்களை மகிழ்வூட்டுவதுதான் நம்முடைய தலையாய கடமை. அதனால் கலைக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நம் வாழ்க்கை இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்வார் எம்எல்வி. அதனை பின்பற்றியதால் தான் மீண்டும் கமலுடன் இணைந்து நடிக்கும் நெஞ்சுரம் ஸ்ரீவித்யாவிற்கு இருந்தது. புன்னகை மன்னன், அபூர்வ சகோதரர்கள் என கமலுடன் நடிக்க வாய்ப்பு வந்தபோது அதனை மறுக்கவில்லை ஸ்ரீவித்யா. அப்படி ஒரு வைராகியத்துடன் தன் தொழிலில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஸ்ரீவித்யா சென்னையில் 4 கிரவுண்ட் இடத்தை வாங்கி பிரம்மாண்டமான வீட்டை கட்டினார். சொத்துக்கள் சேர்ந்த போதும் சுயம் என்பது இல்லாமல் போனது. பர்பஸை கூட கணவருக்கு பிடித்தமானதையே தானும் உபயோகிக்க வேண்டும் என்கிற அளவிற்கு ஸ்ரீவித்யாவின் நிலை மாறியது. எத்தனை மாற்றிக்கொண்டாலும் எதிர்பார்த்த அன்பு மட்டும் கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வதை, வசவு சொற்கள் என வாழ்க்கை மோசமானது. புகுந்த வீட்டில் தான் பணம் காய்க்கும் மரமாக மட்டுமே இருப்பதாக உணர்ந்தார் ஸ்ரீவித்யா. தன் திருமணம் தோல்வியில் முடிந்துவிட்டது என்பதை உணர ஸ்ரீவித்யாவுக்கு 5 ஆண்டுகள் பிடித்தன. அதன் பிறகுதான் தனது தாயாருக்கு விவரங்களை சொன்னார் ஸ்ரீவித்யா. இல்லற வாழ்க்கையில் மகள் அனுபவித்த துயரத்தை அறிந்து கொண்ட எம்எல்வி உடனடியாக ஸ்ரீவித்யாவை தன்னோடு அழைத்துக் கொண்டார். ஸ்ரீவித்யாவின் சகோதரரான சங்கர் ராமனின் வீட்டில் அவரை தங்க வைத்தார். அங்கிருந்தபடியே படப்பிடிப்புகளுக்கு சென்று வர ஆரம்பித்தார் ஸ்ரீவித்யா. இடமாற்றம் ஸ்ரீவித்யாவுக்கு சற்றே ஆசுவாசத்தை கொடுத்தது. தனது சொத்துக்களை மொத்தமாக ஆண்டு கொண்டிருந்த கணவர் வீட்டாரிடமிருந்து அவற்றை மீட்கும் வகையில் சட்ட போராட்டத்தை தொடங்கினார். இடைப்பட்ட காலகட்டத்தில் தனது நிதி நிலைமையை சீர் செய்து கொண்ட ஸ்ரீவித்யா தனியாக ஒரு வீட்டை பிடித்து தாயாரை தன்னோடு தங்க வைத்துக் கொண்டார். அந்த காலகட்டத்தில் தான் தனது தாயன்பை பரிபூரணமாக உணர்ந்தார் ஸ்ரீவித்யா. சிறு வயதில் ஸ்ரீவித்யாவுக்கு கிடைக்காத அன்னையின் நெருக்கம் அப்போது கிடைத்தது. தன் மகளுடனே இருந்த எம்எல்வி மகளுக்காக சமைத்தார், ஷாப்பிங் செய்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் புற்றுநோயின் கோரக்கரம் அவரை கொண்டு போனது. எத்தனை இழப்புகள் வந்தபோதும் நடிப்பை கைவிடவில்லை ஸ்ரீவித்யா. அது ஒன்றுதான் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவருக்கான ஆறுதலை அளித்தது. அதனால் மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீவித்யா. ரஜினியின் முதல் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த ஸ்ரீவித்யா மனிதன் படத்தில் அவருக்கு சகோதரியாகவும், மாப்பிள்ளை படத்தில் அவருக்கு மாமியாராகவும் நடித்தார். தளபதி படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக ஸ்ரீவித்யா திரையில் வெளிப்படுத்திய பாவங்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. 90களில் தனி ஆளாக தனது சட்ட போராட்டத்தை தொடர்ந்தார் ஸ்ரீவித்யா. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஸ்ரீவித்யாவின் கணவருக்கு சாதகமாக முடிய உச்சநீதிமன்றம் சென்றார். அடுத்தடுத்து தன்னை சூழ்ந்து நின்ற சோதனைகளால் தனக்கென ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அவகாசம் ஸ்ரீவித்யாவுக்கு கிடைக்காமல் போனது. தொடர் சட்ட போராட்டத்தின் விளைவாக
1999ஆம் ஆண்டு ஸ்ரீவித்யாவின் சொத்துக்கள் அவருக்கு திரும்ப கிடைத்தன. ஆனால் அதற்குள் வாழ்க்கை 45 ஆண்டுகளை தின்று தீர்த்திருந்தது. 90களின் பிற்பகுதியில் அடுத்த தலைமுறை நடிகர்களாக உருவெடுத்த விஜய், அஜித் ஆகியோருக்கு அம்மாவாக திரைப்படங்களில் தென்பட்டார் ஸ்ரீவித்யா. 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் மலையாள தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க தொடங்கிய ஸ்ரீவித்யா திருவனந்தபுரத்திலேயே வசிக்க தொடங்கினார். அடிக்கடி ஏற்பட்ட உடல்நலக் குறைவுகளால் 2003ஆம் ஆண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட ஸ்ரீவித்யாவுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த சூழலிலும் தனக்கு அப்படி ஒரு நோய் இருப்பதை தன் குடும்பத்தார் உட்பட யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை ஸ்ரீவித்யா. நோய் முற்றிய நிலையில் யாரையும் சந்திப்பதை தவிர்த்தார். அந்த காலகட்டத்தில் நடிகரும் முன்னாள் அமைச்சருமான கணேஷ்குமாரும் அவரது தாயாரும் தான் ஸ்ரீவித்யாவின் அருகிலிருந்து அவரை கவனித்துக் கொண்டனர். அப்போது அவர் சந்திக்க விரும்பிய ஒரே நபர் கமல்ஹாசன். ஸ்ரீவித்யாவின் நிலையை அறிந்து கொண்ட கமல்ஹாசன் ஓடோடி சென்று அவரை சந்தித்தார். முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாக நினைத்த 30 ஆண்டு கால காதல் அங்கே தன் முழு முகத்தை காட்டியது. கண்ணீர் துளிகளால் தன் கடந்த காலத்தை கழுவியது. அந்த நிறைவுடன் அக்டோபர் 19, 2006 அன்று தனது 53வது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் ஸ்ரீவித்யா. மலையாள திரையுலகிற்கு ஸ்ரீவித்யாவின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அக்டோபர் 20ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் உள்ள கரமனா பிராமண சமாஜத்தின் தகன மேடையில் ஸ்ரீவித்யாவின் உடல் எரியூட்டப்பட்டது. ஸ்ரீவித்யாவின் உடலுக்கு அவரது சகோதரர் சங்கர் ராமன் தீமூட்டினார். ஸ்ரீவித்யா மறைந்த பிறகும் திரையுலகம் அவரை அத்தனை சுலபத்தில் மறக்கவில்லை. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு மலையாளத்தில் வெளியான கிட்டத்தட்ட 20 படங்களில் ஸ்ரீவித்யாவின் புகைப்படம் ஒரு கதாபாத்திரமாக இடம்பெற்றிருந்தது. தமிழில் 2022ஆம் ஆண்டு வெளியான யானை படத்தில் நடிகர் ராஜேஷின் முதல் மனைவி கதாபாத்திரத்தில் புகைப்படமாக இடம்பெற்றிருந்தார் ஸ்ரீவித்யா. அந்த புகைப்படங்களில் இருப்பதைப் போல ஸ்ரீவித்யா என்றாலே மெல்லிய புன்னகை பூத்த அவரது முகம்தான் எல்லோரது நினைவுக்கும் வரும். ஆனால் எப்போதும் ஏதோ ஒன்றை எதிர்த்து போராடி கொண்டிருந்த ஸ்ரீவித்யாவுக்கு உளமாற புன்னகைப்பதற்கான வாய்ப்பை அவருக்கு காலம் வழங்கவே இல்லை.